உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய நாள்ல நாங்க பார்க்க போற ஒரு விஷயம் பொதுவாக இந்த பிரதேச சபை தேர்தல்கள் முடியும் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாதாரணமாக ஒரு ஸ்லோ மோஷன்ல அதனுடைய சேவைகள் நகர்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் அண்மை காலமாக ஒரு சில பிரதேச சபைகளினுடைய தவிசாளர்கள் பற்றிய பேச்சுக்கள் அதிகமாக பேசப்படுகிறது. ஒரு தவிசாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார், அந்த விஷயம் ஒரு புறம் பேசப்பட்டு கொண்டிருக்கையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய 2 பிரதேச சபைகளினுடைய தவிசாளர்களுடைய பெயர்கள் அதிகமாக பேசப்படுகிறது. அதிலே ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பட்டிருப்பு தொகுதியில் இருக்கக்கூடிய களுவாஞ்சிக்குடி பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தவிசாளர் திரு வினோராஜ் அவர்களுடைய பெயர் அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் பேசப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அண்மை காலமாக அந்த காணொளிகளை நாங்கள் அதிகமாக பார்த்து வருகிறோம். இந்த காணொளிகளில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்த நுண்கடன் நிதி நிறுவனங்கள் தொடர்பாக அதிகளவில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒருவராக அவர் பல காணொளிகளை வெளியிட்டிருந்தார். எனவே அண்மை காலமாக எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய பல குடும்பங்கள் இந்த நுண் நிதி நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நுண்கடன்களை பெற்ற பின்னர் அவர்கள் அதனை செலுத்த முடியாத நிலை வருகிற போது அவர்கள் உடலியல் ரீதியாக பாலியல் ரீதியாக லஞ்சம் கூறப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதே போல சிலர் தற்கொலை முயற்சிகள் எடுத்தவர்களாக இருக்கிறார்கள். தற்கொலைகள் சில நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி பல காரணங்களை சுட்டிக்காட்டி இந்த நுண்நிதி நிறுவனங்கள் குறிப்பிட்ட அளவில் தான் வட்டியை வசூலிக்க முடியும், அதிகமான வட்டி வசூலிக்க முடியாது. இந்த பிரதேச சபையில் இயங்கக்கூடிய அந்த நிதி நிறுவனங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அல்லது எங்களுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ற விதமாக மட்டும்தான் இயங்க முடியும் என்று சொல்லி பல விஷயங்களை அவர் சொல்லி இருந்தார். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியும் எழுத்து மூலமாக அதற்கான விஷயங்கள் தரப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டது. அது நான் நினைக்கிறேன் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இந்த நிலையில் அதற்கு அடுத்தபடியாக ஒரு விஷயம் பேசு பொருளாக மாறியது இந்த தனியார் வகுப்புகள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அறநெறி நடைபெற வேண்டிய நேரங்களில் செய்வது தொடர்பான விஷயங்கள். எனவே சில இடங்களில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் வகுப்புகளை செய்யக்கூடிய ஆசிரியர்களுடைய இடத்துக்கு சென்று நேரடியாக காணொலிகள் பதிவிட்டது தொடர்பாக பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. அது தவறு என்று சொல்லி ஒரு சாரார் பேசிய விஷயங்களும் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஆசிரியர் அல்லது ஒரு தனிப்பட்ட நபரை இலக்கு வைத்து இப்படியான விஷயங்கள் பழிவாங்கலுக்காக செய்யப்பட்டது என்று சொல்லி பேசப்பட்டது. அதே போல இதற்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது என்று சொல்லி பேசப்பட்டது. எது எவ்வாறாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் காலை பொழுது என்பது அறநெறிக்கான நேரம். எனவே அறநெறி கல்வியை கற்பதற்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட வேண்டும். அவருடைய கருத்தில் பிழை கிடையாது என்பது இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்தபடியாக தனியார் கல்வி நிறுவனங்கள் பெற்றுக்கொள்கின்ற தொகை, அதாவது ஒவ்வொரு பாடத்துக்கும் செலுத்தக்கூடிய அந்த பாடத்துக்கான கட்டணம், வகுப்பு கட்டணம் இந்த அளவில் தான் இருக்க வேண்டும், ஒரு மணித்தியாலத்துக்கு இவ்வளவுதான் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரைமுறையை கொண்டு வந்தார். அதிலும் கூட சில விஷயங்களை அவர் சட்டப்படி செய்ய முடியாது என்று சொல்லி சில கருத்துக்கள் பரவி இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக தற்போது ஒரு காணொளி வந்திருக்கிறது. அதாவது ஒரு நிதி நிறுவனத்திலே அடகு வைக்கப்பட்டிருக்கிறது 14 லட்சத்துக்கு. அந்த அடகு வைக்கின்ற போது 0.9% அதற்கான வட்டி விகிதம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது, வருடாந்த வட்டி விகிதம். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 10 மாதங்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் அந்த அடகினை மீட்க செல்கிற போது 1.25% அளவில் வட்டி செலுத்தப்பட வேண்டும், அதற்கான சேவைக்கான கட்டணமும் மேலதிகமாக செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 65,000க்கு மேற்பட்ட தொகையை அவர்கள் வட்டியோடு சேர்த்து செலுத்துவதற்காக கொண்டு வந்த தொகையிலும் காட்டிலும் மேலதிகமாக செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதனை மண்டூரை சேர்ந்த ஒரு நபர் அந்த தவிசாளரிடம் முறையிட அதனை ஒரு காணொலியாக பதிவிட்டு கண்டிப்பாக அந்த நிறுவனம் இதற்கான சரியான பதிலை அளிக்க வேண்டும், இவருக்கு அந்த 0.9% அதற்கான வட்டி வீதம் பெறப்பட்டு அவருடைய நகைகள் மீள ஒப்படைக்கப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றம் வரையில் சென்று போராட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கிறார். எனவே இந்த விஷயம் இப்போது அதிக அளவில் பேசு பொருளாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் தங்களுடைய மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய செயற்பாடுகள் சிலவற்றை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்கிறோம். உண்மையான நேர்மையான விஷயங்கள், அதிலும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்தாலும் அதிலே அக்கறை கொண்டவர்களாக மாறுகின்ற போது கண்டிப்பாக அந்த பிரதேசம் செழுமை பெறும் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த விஷயங்களில் கண்டிப்பாக மக்களுக்கு துணையாக நின்று மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவராக அவர் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒருவராகவும் இருக்கிறார். எனவே அவருடைய சேவைக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதே போல திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர், இவர் சுயேட்சை குழு சார்பிலே போட்டியிட்டு சுயேட்சை குழுவினுடைய தலைவராக இந்த முறை போட்டியிட்டவர் ஒரு பொறியியலாளர், ஒரு தொழிலதிபர் திரு சசிகுமார் அவர்கள். எனவே அவரும் இப்போது அதிக அளவில் பேசப்படக்கூடிய ஒருவராக மாறியிருக்கிறார். நேற்றைய தினத்துக்கு முன்தினம் என்று நினைக்கிறேன் ஒரு பேருந்து மாணவர்களை ஏற்றாமல் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை வழிமறித்து மாணவர்களை ஏற்றுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும், கண்டிப்பாக இவர்களை ஏற்றிச் செல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த விதியால் பயணிக்க முடியாது, உங்களுடைய இந்த போக்குவரத்துக்கான விஷயங்களை நாங்கள் ரத்து செய்வோம் என்று சொல்லி வீதியில் இறங்கி மாணவர்களுக்காக குரல் கொடுத்திருந்தார். அதனூடாக அந்த மாணவர்கள் அந்த பேருந்திலே ஏற்றிச் செல்லப்பட்டிருந்தார்கள். இந்த விஷயம் நிறைய இடங்களில்
நடக்கிறது. தனியார் பேருந்து அல்லது அரசு பேருந்து எதுவாக இருந்தாலும் சில வேளைகளில் அண்மையில் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் ஏற்றுவது கிடையாது. சீசனல் டிக்கெட் இருக்கும், அதற்காக சிலர் ஏற்றாமல் செல்வது வழக்கம். இப்படியான நிலையில் அந்த பஸ்ஸை வழிமறித்து மாணவர்களை ஏற்றி அனுப்பியதும் இப்போது சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் பேசப்படுகிறது. எனவே அவருக்கும் நாங்கள் அன்பான வாழ்த்துக்களை சொல்லலாம். இதுபோல துணிச்சலான தவிசாளர்கள் அல்லது உறுப்பினர்களை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறட்டும். நாளைக்கு நிப்பாட்டுவேனா இந்த பாசிக்கு என்ன நடக்க போகுது? இந்த ரோட்ல ஓடலாம். இந்த பாசிக்கு அந்த கடையில பிள்ளையோட படிப்பு முக்கியம். அதனால பாடசாலை எந்த ஸ்கூல்ல பஸ் நம்பர் போடுங்க. பஸ் நம்பர் சரி, இது போறனா போங்க. இந்த பஸ் அது கூட கிட்டி போங்க. அடிக்கிற புள்ளைகளுக்கும்